there is not a single solution. ஆ. ஏன் எல்லாரும் அந்த ஷார்ட்கட் கேக்குறீங்க? நீ ஏன் ஷார்ட்கட் கேக்குற? சரி, எல்லாம் okay. ஒரே நாள்ல வந்து ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரே நாள்ல இல்ல எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணாலும் உருப்படியா பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல மேம், அது மாதிரி ஓகே, எனக்கு வேற ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, ஆனா அதை நான் சொல்லல. இவங்களுக்கே ஞாபகம் வந்துச்சு. 4 விஷயம் ஏன் பண்ணிக்கிட்டு அதை சொல்லுவாங்க. கரெக்ட் தான். பட் என்ன பண்றது, பிள்ளை பத்த வயிறாச்சுல, 4 விஷயம் இல்ல 40 விஷயம் சேர்த்து பண்ணாதான் குழந்தையும் நல்லா வளரும். நமக்கு அது நம்மளோட செல்ஃப் கேர், செல்ஃப் மதர் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே வந்து போஸ்ட் பிரெக்னன்சில வந்து அவங்களுக்கு நிறைய மென்டல் ப்ரெஷர்லாம் ஏற்படுது. So என்ன Definite-ஆ. பண்றது அப்படின்னு Definite-ஆ. கேக்குறாங்க. போஸ்ட் பிரெக்னன்சில என்னன்னா, குழந்தை வந்து வயித்துல இருக்கிற வரைக்கும் மெதுவா மெதுவா நடக்கிறது, மெதுவா ஐயோ மூச்சுட முடியலையா என்னமா இது அப்படின்ற பார்த்து பார்த்து தாங்கி பார்த்து தாங்கி 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 கரெக்ட், அதை தாங்கி 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 பண்றதெல்லாம் போயிட்டு நிறுத்திட்டு, இப்போ என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா, மொத்த பேரோட அட்டென்ஷனுமே குழந்தைகிட்ட போயிடும். குழந்தைய தாளாட்டுறது, தூங்க வைக்கிறது, எழுப்பி 2 மணி நேரம் ஆச்சு ஃபீட் பண்ணுங்க, மணி அடிச்சு எழுப்பி டைமர் வச்சு அலாம் வச்சு ஃபீட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்? அப்போ அந்த மதரோட மென்டல் டிஸ்டர்பன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும். நம்மளை இவ்வளோ நாள் பாசமாக பார்த்துக்கிட்டாங்க, நம்ம பிள்ளை வந்தோடனே நம்ம கிட்ட பாசமாக இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க். செகண்டு, நம்ம அழகு நம்ம கிட்ட இல்லையோ, அது ஒரு கொஸ்டின் மார்க். அந்த ஹார்மோனல் சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா,